ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்த ஜும்கா அண்ட் இந்த நெக் செட் எப்படி பெயிண்ட் பண்ணேன், அசெம்பிள் பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த லோட்டஸ் ஆக்சுவலி நான் பேக் பண்ணும்போதே உடஞ்சிருச்சு. நான் ஏர் ட்ரை கிளேயில் மறுபடியும் இந்த லோட்டஸ் நான் மேக் பண்ணேன். அதோட வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், மேட்சிங்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏர் ட்ரை கிளே. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் பெயிண்டில் ஃபஸ்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிளாக்கில் தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்டிங் ப்ராசஸ் நமக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கும். எல்லாமே ஒரே டைமில் ஒர்க் பண்ணாதீங்க. இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தாலும் இதுலேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நிறைய பீட்ஸை பேக் பண்ணி பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுக்கோங்க. பென்னண்ட் நிறைய ஒவ்வொரு டைம் பண்ணி வச்சுடுங்க. ஒரே டைமில் பிளாக் பெயிண்ட்டு, கலர் பெயிண்ட் எல்லாம் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைம் எடுப்பீங்க. ஸோ தனித்தனியாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஒரே டைமில் எல்லாமே ஒர்க் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு பீச்சுக்குமே பிளாக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயுமே வந்து கவர் பண்ணாமல் விடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் பெயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் பெயிண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏர் ட்ரை கிளேயில் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது இந்த லோட்டஸ். நேச்சுரல் கிளேலையும் வந்திருந்தது. ஆனால் நான் பேக் பண்ணும்போது அது வெடிச்சிருச்சு. எதனால் வெடிச்சதுன்னா, அதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதாவது கொஞ்சம் கிராக்காக இருந்தது. நான் அப்படியே வாட்டர் தொட்டு ஒட்டி விட்டுட்டேன். ஸோ அது வந்து வெடிச்சிருச்சு. ஏர் ஃபில்லாக இருக்கும் போல் வெடிச்சிருச்சு. இது பாருங்கள், நேச்சுரல் கிளேயில் மேக் பண்ண ஜும்கா. ஸோ பிளாக்காக இருக்கிறது பேக் ஆனால் இந்த கலரில் தான் நமக்கு இருக்கும். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம பிளாக் பெயிண்ட் அடிக்கிறோம். பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி கலர் கொடுத்துக்கோங்க. ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே இந்த ஜும்கா பிடிச்சிருந்தது. இதில் நான் கொடுத்துருக்க அந்த ஐபின் வந்து நிக்ரோம் ஒயரில் தான் கொடுத்தேன். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஹெட்பின் ஐபின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். எதுக்காகனா நம்ம பேக் பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். அதுக்காக தான். நீங்கள் நார்மல் ஐபின் ஹெட்பின்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வந்து மெல்ட் ஆகிட்டு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் பீட்ஸ் எல்லாத்தையும் கியர் ஒயரில் கோர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து அதிகமாக நான் வந்து ருத்ராட்ச பீட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். நார்மலாக பீட்ஸும் மேக் பண்ணியிருக்கேன். டிசைன் பீட்ஸும் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட மார்னிங் உட்காந்தேன் இதை ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நைட்டே ஆகிடுச்சி, ஈவினிங் ஆகிடுச்சி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே ஒரே டைமில் நான் ஃபினிஷ் பண்ணதுனால. பாருங்கள், இதெல்லாமே நான் பேக் பண்ண பீட்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பிளாக் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டியூப்பில் வரும் பெயிண்ட், அந்த மாதிரி பெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளங்கையில் லைட்டாக வச்சுட்டு இந்த பீட்ஸை உள்ளங்கையில் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் அதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் இப்படி கஷ்டப்படணும்னு கிடையாது. இது மாதிரி ஒரு ஸ்டிக்கில், ஒரு கம்பியில் இந்த ஹோலில் வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கையில் பிடிச்சிட்டு பண்ணால் கம்ஃபர்ட்டாக இருக்காது. இதை பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரேவோ ஏதாவது ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கம்பல் மாதிரி நான் ஸ்டட்டு மேக் பண்ணியிருந்தேன். இது ஒரு பென்னண்ட் மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக இதை நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் பிளாக் பெயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லோட்டஸ்க்கு நான் வந்து நல்லா டார்க் ஷேட் கொடுக்குறேன். டார்க் ஷேட் கொடுத்துட்டு சென்டரில் வந்து அங்கங்கே ஒயிட் கொடுத்துக்கலாம் நம்ம லைனு. பாருங்கள், கீழே கோல்டு கொடுத்துருக்கேன். அந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்க, கலர் வந்து கலர் கொடுத்துருக்கேன். புரியும். வாட்டர் பவுடர் மீடியம் டூ மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லோட்டஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் மட்டும் நான் வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கிறேன், மெட்டாலிக் பெயிண்ட். எனக்கு ஒரு பாட்டிலே காலி ஆகிடுச்சு. நான் மேக் பண்ண அந்த 3 செட்டுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே பீச்சுக்கெல்லாமே பெயிண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் எனக்கு தீர்ந்துருச்சு. ஸோ இந்த பெயிண்ட் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் ஏர் ட்ரை கிளே. பீட்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் கிளேயில் நான் பேக் பண்ணி வச்சுருந்தது. எதுக்காகனா இந்த லோட்டஸ் வந்து நான் பேக் பண்ணும்போது வெடிச்சிருச்சு. இப்போ ஒயிட் எடுத்துக்கிட்டேன், பேர்ல் ஒயிட் எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன்.
பாருங்கள் இதுதான் ஃபைனல் அவுட். இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டிசைன் பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச பீட்ஸ் இது எல்லாமே மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்குமே நம்ம பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணணும். பாருங்கள் இந்த இதே ஜும்கா தான் நான் வந்து ஜும்காவும் மேக் பண்ணி ஜும்கா. ஸோ இதை நான் பிங்க் கலர் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம இப்போ பாருங்கள் இது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து சென்டரில் ஹோல் மாதிரி கொடுத்துருக்கேன், அந்த இது சர்க்கிள் மாதிரி கொடுத்து ப்ரெஷர் கொடுத்துருந்தேன். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பெரிய பீட்ஸ் பிடிக்காது, எனக்கு பெரிய பெண்டன்ட் பிடிக்காது, எனக்கு சிம்பிளாக தான் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெண்டன்ட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜும்காவில் மேலே ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிட்டு கீழே மட்டும் நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு மேக் பண்ணும்போது எதுவுமே ஆகலை, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கலருமே அழகாக இருந்தது எனக்கு. ஸோ மேட்சிங்காக நான் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த பெயிண்ட் கிடச்சிது கலரு. பியூராக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற அந்த பெயிண்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் வாங்கி வச்ச பெயிண்ட்டாக இருந்தால் நம்ம டெரகோட்டாவில் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி திக் கிளியர் ஆகிடுது, பார்க்கவே நல்லா இல்லை. அது மாதிரி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணேன். டெரகோட்டாவில் அந்த செட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் வீடியோக்காக அதை எடுத்து நான் போட்டிருந்தேன் வீடியோ. இப்போ பாருங்கள் நான் பீட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. பெயிண்ட் எல்லாம் கையில் ஒட்டிக்கிச்சுன்னா அதில் இருக்க பெயிண்ட் வந்து போயிடும். இப்போ நம்ம கியர் வார் எடுத்துக்கிட்டு அந்த சைடு வந்து நான் ஐபின் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆட்ரே கிளேங்கிறதுனால நீங்கள் ஐபின் ஹெட்பின் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக் பண்ண போகிறது இது எல்லாமே சேஃபாக வச்சுக்கணும். கீழே போடாமல் பார்த்துக்கணும். கீழே போட்டால் 1 or 2 டைம்ஸ் உடஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் கியர் ஒயர் விட்டுட்டு கியர் லாக் கொடுத்து அந்த கியர் லாக்குள்ளே அந்த குட்டி ஒயரை நான் உள்ளே விட்டுக்கிறேன். விட்டுட்டு அந்த கியர் லாக்கை கீழே கொண்டு போய் அந்த ஐபிஎன் சொருகி இருக்கு இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் நான் எடுத்து விட்டுடுறேன். நல்லா பாருங்கள், அந்த லாங்காக இருக்கிற ஒயருக்குள்ளே கியர் லாக் கொடுத்தேன். அந்த ஐபிஎன்குள்ளே ஒயரை விட்டு நம்ம வெளியே எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த குட்டி கியர் ஒயரை நான் வந்து அந்த கியர் லாக்குள்ளே விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. பாருங்கள், ஒன்று குட்டி ஒயரு, ஒன்று லாங்காக இருக்கிற ஒயரு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளையர் வச்சு அதை அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பக்கம் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான் அந்த பக்கமாக ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம். பீட்ஸ் கோர்க்கும்போது அந்த குட்டி ஒயரையுமே இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுடணும். அப்போ தான் நமக்கு வந்து அது வெளியில் தெரியாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமுமே நான் ஒர்க் பண்ணுறேன். 2 பக்கமுமே நான் கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் கோல்டு கலரில் 3mm பீட் கொடுக்குறேன். ஒரு கோல்டு பீடு ஒரு 3mm மாதிரி கொடுக்குறேன். அந்த டிசைன் கொடுத்துருக்க பீடில் கோல்டு கொடுக்குறீங்களா அது. அதுக்கப்புறம் ஒரு ருத்ராட்ச பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு, அதுக்கு மறுபடியும் ஒரு கோல்டு பீடு. இது மாதிரி காம்பினேஷனாக தான் நான் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் நான் ஒரு 3mm பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு பார்க்க அது அழகாக இருக்கும். கண்டினியூவாக அதே பீட்ஸை கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸர் மாதிரி நம்ம ஒரு குட்டி பீட்ஸ் கொடுத்துக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 2 கோல்டு பீடு, ஒரு பிங்க்கு, ஒரு கோல்டு, ஒரு பிங்க்கு. அதுக்கப்புறம் எத்தனை பீட்ஸ் தேவையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. நீங்கள் இது லாங் செயினாக போடணும் அப்படின்னா லாங்காக மேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கழுத்துக்கு கீழே வர மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் லாங்காக மேக் பண்ணியிருந்தேன். இந்த பீடு வந்து குட்டி குட்டி பீடு, கோல்டு கலரில் இருக்கிற பீடு. இது மாதிரி நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒரே ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கேன், கிறிஸ்டல் பீடு ஆரஞ்சு கலரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக் கொடுத்து ஒரு ஜம்ப் ரிங் கொடுத்து ரிவர்ஸில் நான் அந்த கியர் லாக்குள்ளே ஒயரை விடுறேன். விட்டுட்டு ரிவர்ஸில் மறுபடியும் அங்கே இருக்கிற பீட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் ஒரு 3-4 பீட்ஸ்குள்ளே விட்டிங்கன்னா நமக்கு எக்ஸஸ் வந்து வெளியில் தெரியாது, பார்க்கவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளையர் வச்சு அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. கட்டர் வச்சு அந்த எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுங்க.
ஒன் சைடு நான் மேக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் அந்த சைடும் மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு குட்டி 3mm பீடு, அதுக்கப்புறம் கோல்டு கலர் பீடு, 3mm கோல்டு கலர் பீடு, ஒரு பிங்க்கு அண்ட் கோல்டு ஒன்று, ஒரு பிங்க், இது மாதிரி அந்த சைடு எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே கவுண்டிங்கில் இந்த பக்கமும் கொடுத்துக்கோங்க. சிம்பிள் தான். நமக்கு அசெம்பிள் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி. நமக்கு பெயிண்டிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம பீட்ஸ்லாம் கூட மேக் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனித்தனி ப்ராசஸாக மேக் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 நாள் இதுக்காக, 1 நாள் அதுக்காக அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ரொம்பவே பாடி பெயின் இருக்கும், ஹெல்த் இஷ்யூ வரும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் கோல்டு கலர் பீட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். நமக்கு ருத்ராட்ச பீட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் நம்ம பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணலாம். உங்களுக்கு நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வீடியோஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து அப்லோட் கொடுத்துட்டேன், கிளாஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 3 செட்டில் ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது செகண்ட் ஒன்று. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஷைனர் கொடுக்கணும். ஷைனர் கொடுத்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், ஷைனர் தான் இது. இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்குது. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் கொடுப்பேன். லைட்டாக அடிச்சுக்கோங்க. நமக்கு அது லுக்கு நல்லாயிருக்கும். பார்க்க பெயிண்ட் ரொம்ப ஷைனிங்காக காமிக்கும். பாருங்கள், இந்த ஜும்கா அண்ட் நெக் செட் ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.